காவேரி வந்து ஒரு பக்கம் உட்கார்ந்து அழுதுட்டே இருக்கா. ராகினி பசுபதி இவ்ளோ வார்த்தை கொட்டும்போது ஒரு வார்த்தை கூட திரும்பி பேசல. இது ஏன் காவேரி தான் எதுக்காகவும் நான் இவளை விட்டே கொடுக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருந்து இவ்ளோ பிரச்சனை வந்திருக்குமான்ற மாதிரி காவேரியோட மைண்ட் வைஸ் ஓடுது. விஜய் வந்து தாத்தாவை கட்டி பிடிச்சி நீங்க எத்தனையோ வாட்டி என்கிட்ட சொன்னீங்க, நான் தான் உங்க பேச்சே கேட்கல, ஏன் வா எனக்கே வினையா மாறிடுச்சு, சும்மா காவேரி கிண்டல் அடிச்சுதான் ஏன் நீ பேக் எடுத்து உன் வீட்டுக்கு கிளம்பிட்டியான்ற மாதிரி கேட்ட. இது கேட்டு அவங்க ஃபேமிலி தப்பா நினைச்சிட்டாங்க. தாத்தா வந்துட்டு அதுக்கு ஒரு வழி இருக்கு விஜய், பேசாம நம்ம வெண்ணிலா வந்துட்டு ஹாஸ்பிட்டலே கொண்டு போய் விட்டுறலாம், அதுக்கப்புறம் காவேரி வீட்டுக்கு போய் நம்ம பேசுவோம், உனக்கு வெண்ணிலா மேல பரிதாபம் மட்டும்தான், காவேரி மேலதான் நீ உசுறு வச்சிருக்கன்ற மாதிரி நம்ம சொல்லி புரிய வைக்கலாம். இதையும் அதுக்கு தலையாட்டி அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்றாங்க. மீன்வயல் வந்துட்டு காவேரி வீட்டுல சாரதா பேக் எல்லாம் பேக் பண்ணி போதும் நம்ம ஊருக்கே கிளம்பலாம், இங்க இருந்து கண்டவன் வாயில இருந்தெல்லாம் கேட்ட வரைக்கும் போதும், குமரனும் வந்துட்டு நீங்க சொன்னதுதாங்க கரெக்டு நம்ம கிளம்பலான்ற மாதிரி சொல்றாங்க. சாரதா அதுக்கு வந்துட்டு நீங்களும் கங்காவும் இங்கேயே இருங்க மாப்ள, உங்களுக்கும் கங்காவுக்கும் இங்க வேற வீடு பார்த்துக்கலாம், உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கதான் நிறைய இருக்கு. ஸோ அடுத்த நாள் வந்து வண்டி வந்து லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. காவேரி ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப குழம்பி போய் கிடக்குறா. இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு நிவின் வேற இங்க காவேரி வீட்டுக்கு வந்துடுறா. யமுனாவை இழுத்துட்டு கூட்டிட்டு போய் என்ன காரியம் நீ பண்ணியிருக்கேன்ற மாதிரி சொல்லி மூஞ்சிலும் ஒரு அறையிறான். உன் அக்கா வாழ்க்கை நீயே கெடுத்துக்கிட்டியா, அவங்க ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணா கூட அதுக்கப்புறம் அவங்க ஹாப்பியா தான் இருந்தாங்க. யமுனா அதுக்கு வந்துட்டு நான் அவங்க வாயாலே கேட்டேன், இந்த மாதிரி கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு நீ உன் வீட்டுக்கு கிளம்புன்ற மாதிரி சொல்றாங்க. நிவின் வந்துட்டு நீ இஷ்டத்துக்கு பேசாத யமுனா, அவங்க என்ன பேசினாங்கன்னு கூட உனக்கு தெரியாது, ஆனா பாதியில கேட்ட ஒரு வேர்டுக்காக நீ இவ்ளோ பிரச்சனை உண்டாக்கிடுவியா, உனக்கு சுத்தமா மெச்சூரிட்டியே இல்ல. அடுத்த எபிசோட்ல நிவின் எப்படி குமரனுக்கு வந்து கன்வின்ஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.